12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.5 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். x-1/2 சமம் y+1/3 சமம் z-1/4 மற்றும் x-3/1 சமம் y-m/2 சமம் z என்ற கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் எனில் m இன் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இரண்டு நேர்கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்வதற்கான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம். இது கார்ட்டீசியன் அமைப்புல வினாவில் அமைந்திருக்கக்கூடிய சமன்பாடுகள் உள்ளது. எனவே கொடுக்கப்பட்டுள்ள கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்வதற்கான நிபந்தனை வெட்டிக்கொள்ள நிபந்தனை x2 - x1 கார்ட்டீசியன் அமைப்புல சமன்பாடு இருக்கிறதுனால x2 - x1 by x2 - x1 y2 - y1 z2 - z1 முதல் நிரையில. அடுத்து b1 b2 b3 இரண்டு வெக்டார்களும் d1 d2 d3ன்னு எழுதிடலாம். இதுதான் நிபந்தனை ஆகும். இது இரண்டு நேர்கோடுகளும் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்வதற்கான நிபந்தனை. இனி வினாவில் அமைந்திருக்கக்கூடிய சமன்பாடுகளிலிருந்து புள்ளிகள் மற்றும் வெக்டார்களை எடுத்து எழுதிக்கலாம். சமன்பாடுகளானது x-1/2 இரண்டாவது மதிப்பு y+1 இருக்கு. இடையில z-y-y1 தான் வரணும். எனவே அந்த பிளஸ் மைனஸா மாத்திரம்னா +1 -1 -1 எழுதலாம். பை டினாமினேட்டர் மதிப்பு 3. அடுத்து z-1/4. இரண்டாம் சமன்பாடு x-3/1 y-m/2 z மட்டும் இருக்கு. பகுதியில் எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். எனவே மதிப்புகள் x1, y1, z1 முதல் நேர்கோட்டின் சமன்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளியானது 1, -1, 1. x2, y2, z2 என்பது இரண்டாம் நேர்கோட்டின் சமன்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி 3, m, z-z1 z1 மதிப்பு 0. z2 z2 மதிப்பு 0. b1 b2 b3 முதல் நேர்கோட்டின் சமன்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய வெக்டாரின் மதிப்புகள் 2, 3, 4 d1, d2, d3 என்பன இரண்டாம் நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய வெக்டார் மதிப்பு 1, 2, 1. இதை சமன்பாட்டில் பிரதியிட்டு அதாவது ஈக்குவல் டு வெட்டி கொள்வதற்கான நிபந்தனை 0. இப்போ இதில் மதிப்புகளை பிரதியிட்டு எம்மின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். x2 - x1 x2வின் மதிப்பு 3 - x1 என்பது 1. அடுத்து m -1ன்னு மதிப்பு இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1ன்னு வந்துடும். z2வின் மதிப்பு 0 -1. b1 b2 b3யின் மதிப்புகள் 2 3 4 1 2 1. வெட்டி கொள்ளும் என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால மதிப்பு 0க்கு சமம்னு எடுத்துக்கலாம். 3 - 1ன் மதிப்பு 2 m+1 அப்படியே எழுதிடலாம். -1 0 -1 -1 2 3 4 1 2 1 சமம் 0. இதை சுருக்கலாம். அணிக்கோவையை சுருக்கிறோம். முதல் உறுப்பு 2ன் சிற்றணிக்கோவை எனும் பொழுது 3 × 1 × 3 3 2 8 +8ன்னு வருது -8. இரண்டாவது உறுப்புக்கு குறியை மாற்றுவோம். -m+1ன்னு குறிப்பிடலாம். இரண்டாவது உறுப்பு இருக்கக்கூடிய முதல் நிரை மற்றும் இரண்டாம் நிரை கேன்சல் ஆக போக சிற்றணிக்கோவையானது 2 4 1 1 1 × 2 2 1 4 +4ன்னு வருது -4ன்னு கொடுக்கலாம். இறுதி உறுப்புக்கு ஒரு மைனஸ் குறி. முதல் நிரை மற்றும் மூன்றாம் நிரை கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 3 1 2 என்பது சிற்றணிக்கோவை. பெருக்கும் பொழுது 2 × 2 4 1 3 3 +3க்கு -3ன்னு குறிப்பிடலாம். ஈக்குவல் டு 0. 2 பெருக்கல் 3 - 8ன் மதிப்பானது -5 -m+1 பெருக்கல் 2 - 4ன் மதிப்பு -2 -1 பெருக்கல் 4 - 3 என்பது 1 சமம் 0. I2 10 மதிப்பு -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 பெருக்கல் m+1ன்னு எழுதிடலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் -1 சமம் 0. -10 + 2m 2 பெருக்கல் 1 + 2 -1 சமம் 0. 2m மாறிலி மதி அதாவது எண்கள்லாம் தனியாக கூட்டிட்டோம்னா -10 -1 எனும் பொழுது -11 11ல் ஒரு 2 கழிச்சிட்டோம்னா 9 -9 சமம் 0. 2m = -9 வலதுபுறம் வரப்போ +9
எம் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா எம்மின் மதிப்பானது 9/2 ஆகும்.